அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது 2025வது வருடத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே சனி பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற்ற நிலையில் சனி பகவான் மீன ராசியில் ஜூலை 13 முதல் அடுத்து வரக்கூடிய 138 நாட்கள் வக்ரமாக நகர்கிறாரு. இந்த சனி பகவானினுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாத கோள்களில் ஏற்படக்கூடிய பெயர்ச்சி, சஞ்சாரம், பார்வை, கூட்டணி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே நேர்மறை அப்படி இல்லைன்னா எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்தும். தற்போது ராசிப்படி அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அவங்களுக்கு எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்த போகிறதா அல்லது நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6வது வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தி இதன் காரணமாக தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிதி முன்னேற்றம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. மகிழ்ச்சிகரமான ஒரு காலமாகவே இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பல வகைகள்லையும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் அப்படி இல்லைன்னா பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்வது சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. இருந்தாலும் தேவையான பணம் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. உறவினர்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளும் கிடைக்கப்பெறும். அதே போல பொருளாதார ரீதியாக முன்னேற்றமும் உண்டாகலாம். எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் நீங்குவதுடன் புதிய முயற்சிகளும் அனுகூலமாகவே முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வேறு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனை, உறவினர்களிடையே கருத்து வேறுபாடு, பொருள் இழப்பு ஆகியவை இந்த காலகட்டத்தில் விலகிடுங்க. இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. அவர்களிடம் அதிக நெருக்கத்தை காட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிரிந்த தம்பதி ஒன்று சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில பாசம் அதிகரிக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அவர்களால ஆதாயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சுமூகமாகவே முடியும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே போல பண வசதி திருப்தி தர வகையில் இருக்கும். சிலருக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. வாழ்க்கை துணை பல வகைகள்லையும் ஒத்துழைப்பு தருவாங்க. விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. உறவினர்கள் வகையில் கருத்து வேறுபாடும் பெறலாம். ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்களால் நன்மை கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக பாருங்க.
சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தாய் வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி கிடைக்குங்க. வீடு கட்டவோ அல்லது விரிவுபடுத்தவோ தேவையான கடன் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டாலும் அதிகப்படியான கண்டிப்பு காட்டாம குடும்பமான வரைக்கும் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் இருக்க பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் நல்ல வளர்ச்சியை காண்பாங்க. சிலருக்கு பொறுத்த வரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கப்பெறுகிறது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். அதிகாரிகளால ஆதாயங்களும் ஏற்படலாம். அதே மாதிரி நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய திறமை அதிகரிக்கவும் செய்யலாம். முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தங்கள் முயற்சிக்கு ஏற்ப வாழ்க்கையில நல்ல வளர்ச்சியையும் காண்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியும் ஆகும். அதே போல தம்பதிகளிடையே ஒற்றுமை மேம்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பலருக்கும் பொன்பொருள் சேரும், விருந்து விழா அப்படின்னு சென்று வருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு பெருகவும் ஆரம்பிக்குங்க. உறவினர்கள் வருகையால நன்மைகள் உண்டாகவும் செய்யும். ஆனாலும் அவர்களிடத்துல சற்று எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடும் ஏற்படலாம். உடல் நலன்ல கவனமாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தந்தை வழி உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் சந்திக்கவும் நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் யாரையும் நம்பி பணம் போடாதீங்க. எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம். அதே மாதிரி சில நேரங்களில் இந்த காலத்தில் அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாக்கலாம். வேலையில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க. வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும். செல்வாக்கு மிக்க ஒருவரை சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாக்கவும் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. கை கால் வலி கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பணியிடத்தில் எதிரிகளினுடைய கோபத்தை எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சிலர் உங்கள் பேச்சை கேட்காம நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த நேரத்தில் தங்கள் குடும்ப உறவுலையும் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். தங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியாமலும் போகலாம். அன்புக்குரிய இவர்களின் ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கண் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தங்களினுடைய வேலை இலக்குகளை அடைய கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும். பிறரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவே அமைய பெறுகிறது. தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். வாழ்க்கை துணையுடன்
வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய வேலைகளை நிதானமாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கிறது நல்லது. குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தங்கள் பேச்சால பிறர் மனம் புண்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலம் அசுப பலன்கள் சற்று அதிகரிக்க தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒன்றுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து சாதகமற்ற செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க. தங்களுடைய வீட்டில் மூத்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் அதிகரிக்கலாம். அதே சமயம் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் கடன் கொடுக்கறது, நீங்கள் கடன் வாங்குறது இந்த நேரத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம்.